இப்போ நமக்கு உலகளாவிய ப்ராப்ளம் சொல்கிறத விட இந்திய அளவில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா டயபெட்டிஸ், சர்க்கரை நோய். முதல்ல வந்து நமக்கு உணவு பழக்க வழக்கங்கள், அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ், உடல் பயிற்சிகள். இப்ப சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரே ஒரு உறுப்பை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் அல்ல. அப்ப என்ன ஆகும்னா, முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மரமரப்பு வர மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா கெண்டைக்கால் இழுத்து பிடிக்கிற மாதிரி, இந்த மாதிரியான சிம்டம்ஸுங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து நமக்கு ரத்த ஓட்டம் உள்ள குறையுது அப்படிங்கிறது அறிகுறி. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம லெவலில் பார்த்தோம்னா தினம் நாங்கள் எவ்வளோ பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ காலில் வந்து புண்ணாகி போயிட்டு, அப்புறம் அங்கே பார்த்தேன் சார், இங்கே பார்த்தேன் சார், அது அப்படி சரியாகலை சார் அப்படின்ட்டு வந்து பார்ப்போம். பார்த்தோம்னா ஏதோ ஒரு பக்கத்தில் இருந்து விரல் எடுக்க வேண்டியது, இல்லைன்னா மேலே இருந்து தோல் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது வந்து ஒன்று அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் பொருளாதார பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அவங்களை நம்பி வீட்டில் இருக்கிறவங்களுக்கான பிரச்சனைகள், அப்புறம் ஆஸ்பத்திரி செலவு, வேலைக்கு போக முடியாமல் இருக்கிற செலவு, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய ஒரு சுமையாக வந்து நிற்கும். கடைசியில் பார்த்தோம்னா வேலைக்கும் போக முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது, இருக்கிற காசும் செலவு பண்ணவும் கூடயும் இறக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து மாட்டிப்போம். அதனால என்னன்னா, சின்ன சின்ன புண்ணு ஆச்சு அப்படின்னா கூட உடனே அதுக்கான தனி கவனத்தை நம்ம செலுத்த வேண்டியிருக்கும். சக்கரை நோய் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கும். எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து அணுகி என்னென்ன இதுக்கான வைத்தியங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் அதை சரி பண்ணிக்கணும்.